வணக்கம் எல்லா மக்களுக்கும் என்னோட சார்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எப்படி இருக்கீங்க எல்லாம்? நான் இங்கே வந்து ஒரு வாரமாகவே மிகப்பெரிய மழை. இந்த மழைனால் யாருக்கிட்டையுமே என்னால் பேச முடியல. அதில் வர எனக்கு ஜலதோஷம், காய்ச்சல். அப்படி இருந்தும் நான் வந்து ஏழைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏழைகளோட உரிமையை யார் பறிச்சாலும் அவங்களுக்கு நான் விட மாட்டேன். இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டேன். கூட இருந்து குழியை பறிக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள மன்னிக்கவே கூடாது. நான் ஒரு 30 வருஷமாகவே இந்த ஏழைகளுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னோட கொள்கை ஒரே கொள்கை. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமாக ஒரு கான்ட்ராக்ட் லேபர் வேலை பார்க்குறாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அதுதான். இப்போ புதுசாக வர்றவங்களை எல்லாத்தையும் உடனே பர்மனெண்ட் பண்ணி சம்பளம் 50,000, 1 லட்சம் கொண்டு வந்துடுறாங்க. இந்த 20 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெறும் 18,000 ரூபாயா? இது எந்த வகையில் நியாயம்? ஏன் பழைய ஆளுகளை நீங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணலாம்ல? இந்த ரயில்வேல வந்து இந்தியன் ரயில்வே அத்தனை கான்ட்ராக்ட் லேபர்களுக்கு நான் சொல்கிறேன், பர்மனெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ஏழை மக்கள்கள் நல்லா இருப்பாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு எந்த வேலை தெரியுது சொல்லுங்க பார்ப்போம். படித்தா மாத்திரம் முக்கியம் இல்லைங்க, அறிவு முக்கியம். வேலைகளும் தெரியணும். அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ் சரியாக கிடைக்குதா? அதை முதல்ல நீங்கள் பாருங்கள். எங்கள் ரயில் மந்திரி சார்கிட்ட கூட நாங்கள் வந்து பல தடவை ஒரு கோரிக்கை வச்சோம். 2-3 ரயில் மந்திரி வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற ரயில் மந்திரி சார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறோம். ஏழைகளுக்கு ஒரு ரயில்வேல